ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது? நான் ராசி பலன் பார்த்துருப்பேன், வாரப்பலன் பார்த்துருப்பேன், ஏன் கேலண்டரை காலைல திறந்தோடனே இந்த நாள் இனி நாளாக இருக்கா இல்லையான்லாம் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக யூனிக்காக உங்களுடைய நட்சத்திரத்தின் வழியாக இந்த மாதம் எப்படி இயங்க இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். பூராடம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இருக்கவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் தான். எப்பயுமே சொல்லுவேன், ஒரு வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு வலிமை அதிகம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தடவை இந்த தனுசு அப்படின்ற வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூராடம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்க போகுது, அட்டகாசமாக இருக்க போகுது, கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. சூப்பராக இருக்குங்க. யாருக்காவது லக்னமோ லக்னாதிபதியோ பூராடத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இல்லை, அதை போய் பார்த்துட்டு விட்டு வர்றதுக்கான யோகம். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வந்து உட்காந்துருக்காரு. நட்சத்திரநாதனே போய் உட்காந்துருக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நட்சத்திரநாதன் உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, எந்த மாதிரியெல்லாம் வீடு இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு வீட்டை பார்த்து அதை பேசி அதை முடிப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் மே 1ஆம் மே 31ஆம் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. சந்திரன் அங்கே இருந்தாலும் சரி, லக்னாதிபதி அங்கே இருந்தாலும் சரி, லக்ன புள்ளி போராட்டத்தில் விழுந்திருந்தாலும் சரி, எந்த தடவை வீடு சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனியே காத்திருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே காத்திருக்கிறது. ஏன்னா தனுசுலேருந்து 4ஆம் இடத்துல தான் போய் சனி இருக்காரு, ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு. புதன் மட்டும் அப்படியே கொஞ்சம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் தேதிக்கு அப்புறம் போய் சூரியனோடு அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் ஜொலிக்க போகிறார். ஓகே. ஆனால் நட்சத்திரநாதன் உச்சமாயிருக்கார். நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். எவ்வளோ சூப்பரான அமைப்பு தெரியுமா? எப்படி இருந்தாலும் சுக்கிரன் தான் வீட்டை பார்ப்பார், குரு தான் வீட்டை பார்ப்பார். இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே பார்ப்பார், இங்கே நடக்குதுன்னு இங்கே என்ன பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமம் ஜோதிடத்தில். பரிவர்த்தனையான கிரகங்கள் தான் வீட்டை தானே பார்த்து கொள்ளும். அப்படிலாம் பார்க்கும்போது கூட்டி கழித்து பார்த்தா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை என்ஜாய் கரோம் அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் 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 தான். 4ஆம் இடம் 3ஆம் இடம் பிளானிங். 3க்கு 2 நாள் வீட்டில் நிறைய பிளானிங் நடக்கும், திட்டமிடல் நடக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. நீங்கள் வீடை குறித்து ஒரு மிகப்பெரிய பிளானோ இல்லை வண்டி வாகனங்களை குறித்த மிகப்பெரிய பிளானோ, ஏன் ஒரு பைக்கே வாங்குறதுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பிளான் போட்டு ஒரு 100 பைக்கை செலக்ட் பண்ணி கடைசியில் சூப்பராக ஒரு பைக் வாங்குறதுக்கான அமைப்பு அப்படின்றது இந்த மே மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோதான் இஎம்ஐ போனாலும் அதை கூட்டி கழித்து பார்த்து கால்குலேஷன்லாம் பார்த்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு தேடி அலைஞ்சு ஒரு வீடை புக் பண்ணுவதற்கு இல்லை வீடை பார்த்து விட்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்காக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, எந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும் இல்லை எந்த அகாடமி நல்லாயிருக்குன்றதை பார்த்து தேடி சர்ச் பண்ணி அந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ எப்பயுமே ஒரு மாதத்தில் சூரியனுடைய தன்மையை பொறுத்து தான் முக்காவாசி பலன்கள் தீர்மானம் செய்யப்படுகிறதுன்ற அடிப்படையில் பார்த்தோன்னே இந்த தடவை 9 கூடியவன் காலப்புருஷனோட 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். அது உங்களுடைய 5ஆம் வீடு இல்லை, வேற லெவல் தான். 5, 9, 1 இயங்க போகுதுன்ற போது வேற என்ன வேணும்? நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போகுது, நிறைய இறை வழிபாட்டை மேற்கொள்ளுது, சிந்தனை பலம், மனோதிடம், செயலாக்கம், இறைத்தன்மை, ஹீலிங் எனர்ஜி, நினச்சதை எழுதி பார்த்து அதை கரெக்டாக டிக் போடுறது, செய்ய முடியாத வேலைகள்லாம் நிறைவேற்றுவது, வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறது, நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நிறைய அம்மாவோட ஒரு உடலை பார்த்து கற்றுக்கொள்ளுதல்,
இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த மே மாதம் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 20 சூரியன் அப்படியே நகர ஆரம்பிச்சிடுவார். அப்படியே ஒரு தாண்டி போகும்போது சுக்கிரனை தாண்டி அப்புறம் தான் வந்து ரேவதி கிட்ட வரும், உத்திரட்டாதியை தாண்டி வரும். இப்படியெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அம்மாவுக்கு கண்ணுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டிய நேரம்லாம் கிரியேட் ஆகும். இல்லை நீங்கள் அம்மாவை இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கான நேரம் வரும். உங்கள் லக்ன புள்ளி பூராடத்தில் இருந்தால் நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவீங்க. உங்கள் ராசி பூராடத்தில் இருந்தால் உங்கள் அம்மா உங்களை சும்மா கண்ணுக்கு இல்லை காலுக்கு இல்லை ஏதோ ஒன்றுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நடைபெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு இருக்குது. இல்லை அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அப்பாவோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது, இல்லை அப்பாவுக்கு மருத்துவ செலவு இருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியனாலே மருத்துவக்காரங்கன்னா அவங்களோட 9ஆம் வீட்டு அதிபதி வேறு. அப்போ இந்த 9-5 இயங்கும் போது நிறையா தந்தையோட உடல் இல்லை தாயோட உடல்நிலை இல்லை உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்வதற்கான நேரமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம். மற்றபடி கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண்ணலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க போகிறீங்க. மே 15 வரைக்கும். மே 15 அப்புறம் உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய வீட்டில் அமரப்போகிறார். யார்? சூரியன். வேற என்ன வேணும்? அதுவே சூப்பர் இல்லை? அவர் அமர்ந்து என்ன பண்ணுவாருன்னா நேரம் உங்களோட 12ஆம் வீட்டை தான் பார்ப்பார். இப்போ உங்களோட 11ஆம் வீட்டை பார்த்து உங்களோட அபிலாஷையெல்லாம் தூண்டி விட்டுட்டுருக்காரு. அடுத்து 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய விரயத்தை தூண்டுவார். விரயத்தை தூண்டும் போது என்ன பண்ணுவோம்? அது சுப விரயத்தை தூண்டுவார். அது யாரோட வீடாக வேறு இருக்குது? அது செவ்வாயோட வீடாக வேறு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நிலம் சம்மந்தப்பட்டு இடம் சம்மந்தப்பட்ட இடத்தை உங்களுக்கு தூண்டுவார். யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு வேண்டிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வீடு கிடைக்கலாம் வேண்டிட்டு இருந்தோம், இந்த நேரத்தில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கோச்சார ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு 80 விழுக்காடு கண்டிப்பாக இருக்குது. மற்றவர்கிட்ட உங்களை நேச்சுரல் ஹாரோஸ்கோப் திருமணம் செய்யப்பட போகுது. இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் அதுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சொன்ன இந்த அமைப்பில் கோச்சார கிரகங்களும் அதுக்கு ஆமாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டம் தான் ஊராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம். பிரிஞ்சு போன பிள்ளைலாம் வந்து பேசுறது, பிரிஞ்சு போன மருமக பேசுறது, பிரிஞ்சு போன தங்கச்சி பேசுறது, பிரிஞ்சு போன அக்கா பேசுறது, யாரெல்லாம் தள்ளி இருந்தார்களோ அவர்களெல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது. நிறைய பேச்சு அதிகரிக்க போகிறது, நிறைய செயல் அதிகரிக்க போகிறது, சந்தோஷம் மேலோங்க போகிறது, திருப்தி மேலோங்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து எப்படியே மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்த நிலைமையெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக போகுது. 10வது குரு வேற மாற போகிறார். மாறி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களையே பார்க்க போகிறார். அது அந்த பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் அதிகமாக போகுது. எதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்க போகிறது. ராசியும் லக்னமும் வழுக்க போகிறதுன்ற போது சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தால் இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் போட்டு உங்களை ப்ரூவ் பண்ணியே காட்டணுன்ற மாதிரி தன்மைக்குள் அமர்ந்து நீங்களாக யாரும் சொல்லாமல் படிக்கிறதுக்கு தயாராக போகிறீங்க. ஓகே, நீங்கள் 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்கள் கனவுகள் மீதான ஒரு ட்ராவல் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகிறது. அது பிரம்மாண்டமான ட்ராவலாக இருக்க போது பிரம்மாண்டமான கனவுகளை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள். ஓகே, நீங்கள் 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அம்மாவோட உடல்நிலையில் கவனம், உங்களுடைய உடல்நிலையில் கவனம். அம்மாவை மருத்துவமனை கூட்டு போகிறது, அப்பாவை மருத்துவமனை கூட்டு போகிறது, அப்பாவுக்காக நீங்கள் எங்கேயாவது போகிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே தாண்டி தசாபுதிகள் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மருத்துவமனை நோக்கி போய் பயணம் அப்படின்றது இந்த தடவை இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை 5ஆம் இடம்ன்றது குழந்தைகளை குறிக்கும். குழந்தைகளை கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப பெருசாக மேஜராக இல்லை, சும்மா லைட்டாக ஒரு டெஸ்டிங் தான். ராகுனாலே டெஸ்ட்டு தான். இன்னும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 60 வயது தாண்டிய பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய பேரன் பேத்தியோடு இருப்பதற்கான நேரம், பேத்திகளோடு கூடி மகிழ்வதற்கான, பேரங்களோடு பேசுவதற்கான நேரம், நிறைய நீங்கள் ஆசைப்பட்டதை இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பிள்ளை என்னை வெளியே கூப்பிட்டு போனான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் மருமக கூப்பிட்டு போச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பொண்ணு கூப்பிட்டு போனான், ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு மாதிரி சௌக்கியம், டயர்டாக இருந்ததெல்லாம் மாதிரி ஒரு தைரியம் பிறப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே வருவதற்கான காலம் அப்படின்றது வரப்போகிறது. ஓகே, இந்த தடவை என்ன வழிபாடு பண்ணலாம் முடியும்னா கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரங்க அமர்ந்திருக்கிற வீடு, அந்த கூட இருக்கிற தன்மையெல்லாம் பொறுத்து மகான்கள் வழிபாடு செய்யுங்க. மகான்கள் வழிபாட்டின் மூலமாக மகத்துவம் பொருந்திய வாழ்க்கை உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எஸ்பெஷலி இந்த சித்தர்கள் வழிபாடு, பெரியவருடைய வழிபாடு, ராகவேந்தருடைய வழிபாடு, ரமணருடைய வழிபாடு, ஜீவசமாதிகள் வழிபாடு, இதெல்லாம் பண்ண பண்ண பண்ண
இந்த தடவை மிகச்சிறந்த மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே சமயம் அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அம்பிகை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அல்லல்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டம். பூராட நட்சத்திரக்காரங்க எஸ்பெஷலி காமாட்சியை பிடிச்சிக்கோங்க. காமாட்சி வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் கரையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மே மாதம் உங்கள் கனவுகள் பலித்தமாவதற்கான பிள்ளையார் சொல்லியை போடக்கூடிய மாதம் சூப்பராக இருக்குது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு.